வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு பக்க விளைவுகள்லாம் கிடையாது, நன்மைகள் தான் கிடைக்கும். குறிப்பாக நம்ம தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், சுருக்கங்களை எல்லாம் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எலுமிச்சை ஜூஸ் நமக்கு இருக்கக்கூடிய வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசத்தை கொடுக்கும். நுரையீரல் தொற்றுகளை எலுமிச்சை ஜூஸ் நமக்கு குறைக்கும். எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் பெறலாம். எலுமிச்சை ஜூஸ் நம்ம பருகும்போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுவது முன்னாடி தடுக்கப்படுகிறது. உருவாகி இருக்கக்கூடிய கற்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். எனவே தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்கிறோம் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலுமிச்சை ஜூஸ் தினமும் நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த அழுத்தத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். தினமும் எலுமிச்சை ஜூஸ் பருகி வரும்போது எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக நமக்கு பொட்டாசியம் சத்து நமக்கு எலுமிச்சை ஜூஸில் இருக்குது அப்படின்றதால இது நம்மளுடைய ரத்த நாளங்களை மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிய செஞ்சு இதயத்திற்கு மிக சிறப்பான அளவில் ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அதனால் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை நமக்கு இருக்காது. ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கும் பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் நம்மளுடைய உணவுகளில் அல்லது நம்ம அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி டைமுங்களில் காலையில் எழுந்ததுக்கப்புறம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமோ அல்லது வெறும் வயிற்றில் எலுமிச்சை ஜூஸ் குடிக்க வேண்டியது நல்லது. தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் நம்ம குடிக்கும்போது உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா வெதுவெதுப்பான எலுமிச்சை ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதாவது வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறையிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் பருகி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல தொண்டை வலி ஏற்படுவதற்கு காரணம் நமக்கு எரிச்சலூட்டக்கூடிய தன்மை கொண்ட குறிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமிகள் நம்மளுடைய தொண்டையில் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அர்த்தம். இதனால தான் தொண்டை வலி இருக்கும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொண்டை புண்ணெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அந்த இன்ஃபெக்ஷனை நீக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கணும். எலுமிச்சை ஜூஸ் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது. எலுமிச்சை ஜூஸ் அந்த எலுமிச்சை நீங்கள் நீரில் கலந்து எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் வாய் கொப்பளிப்பதன் மூலமாக வாய் கொப்பளிச்சுட்டு திருப்பி அந்த எலுமிச்சை ஜூஸை தொண்டை வரைக்கும் பட்டு அதுக்கப்புறம் விழுங்குற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு காணலாம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகிடும். ரத்த கொதிப்பு குறைந்து போவதற்கு எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் இது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது மற்றும் உங்களுடைய உடல் சோர்வடைவதிலிருந்து மீட்டு உங்களுக்கு ஓய்வளிக்குது. எலுமிச்சை ஜூஸ் உங்களுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷனை உங்களுக்கு ரிலீஃப் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ரிலீஃப் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். இதனால் நீங்கள் ஓய்விலிருந்து, அதாவது உங்களுடைய உடல் சோர்வடைவதிலிருந்து மீளும். மன அழுத்தம் எல்லாம் உங்களுக்கு படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் க்யூர் ஆகிடும் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. செரிமானம் சார்ந்த பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். அடிக்கடி நம்ம மந்தமாக இருப்போம். நம்மளுடைய வேலையை மிக சிறப்பான முறையில் நம்மளால் செய்யவே முடியாது. இதனால் நீங்கள் இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துடும். இதனால் உங்களுக்கு உடலில் நச்சுக்கிருமிகள் தேங்காது, நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் பெறுவீங்க. அதே போல் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு மிக விரைவாக நடைபெற்று உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உங்களுக்கு உறிஞ்சப்படும். அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், அஜீரணம் சார்ந்த பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழலாம்.
மூட்டு வலி குணமாகி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா முதியோர்களுக்கு, அதாவது வயசானவங்களுக்கெல்லாம் குளிர்காலத்தில் மூட்டு வலி வந்து அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அவங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். மூட்டு வலி எலுமிச்சை ஜூஸ் வந்து கியூர் பண்ணும். pH அளவுகள் மிக சரியான அளவு இருக்கிறதுக்கு நாம் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை வந்து நமக்கு கியூர் பண்ணிடும். ஸோ அப்போ pH-உடைய அளவெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்காக நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு பெறுவதற்கு நாம் எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை அழிக்கும். இதனால கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்புகள்லாம் வந்து கரைய ஆரம்பிக்கும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் தீர்வு பெறலாம். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் வந்து தினமும் பருகி வந்தீங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான அந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நார் சத்தும் உங்களுக்கு கிடைக்கும், நீர் சத்தும் கிடைக்கிறதால விரைந்து உங்களுடைய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகையால் குறிப்பாக வந்து எந்தெந்த பிரச்சனை கொண்டவர்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உடல் பருமன், அதிக எடை இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, சுகர் ப்ராப்ளம், அதாவது நீரிழிவு வியாதியால் அவதிப்படுபவங்க, இவங்க எல்லாமே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக வந்து நீங்கள் குணமடைவீங்க. வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து சரி பண்ணும். ஏன்னா எலுமிச்சை ஜூஸ் ஒரு உயர்ந்த கிருமி நாசினியாக இருக்குது. பொட்டாசியம் சத்து எலுமிச்சை ஜூஸில் இருக்கிறதால ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க அதை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீர் அடைப்பு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது விலகும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள்லாம் வெளியேற்றப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். எலுமிச்சை பழம் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் ஜூஸாக போட்டு குடிக்கும் போதோ அல்லது எலுமிச்சை பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதோ அது பித்தத்தை வந்து உங்களுக்கு போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விலக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சரும நோய்களை குணப்படுத்தும், டான்சலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்கு உதவிகரமாக இருக்கும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கெல்லாம் உதவும். அதாவது மருந்தாக எலுமிச்சை வந்து உதவும். யானைக்கால் வியாதியை எலுமிச்சை வந்து நமக்கு குணப்படுத்தும். எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. இந்த ஆற்றல் எலுமிச்சம்பழத்தினுடைய தோலில் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளோவின் என்ற சத்துக்கு வந்து இருக்கு. இப்போ எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், எலுமிச்சை நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கதிர் இயக்கத்தை தாங்கி நம்மளால தப்ப முடியும். புற்றுநோய்க்காரர்களுக்கெல்லாம் எக்ஸைஸ் சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கை எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க தடுத்து கொள்ளலாம். விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை, இது எல்லாமே ஏற்படக்கூடிய களைப்பை நீக்க ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து உடனே கடித்து அதோடைய ஜூஸை வந்து நம்ம பிழிஞ்சு சாப்பிட்டாலோ அல்லது அதை பிழிந்து நம்ம சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டாலும் நமக்கு நலம் கிடைக்கும். நமக்கு வந்து ஆற்றல் வந்து உடனே அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே தொடர்ந்து நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.